போதை எடுத்துக்கிட்டாதான் அது கெத்து அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு தவறு தான். அதுல தான் ஒரு கெத்து இருக்கா? இன்னைக்கு நான் உட்கார்ந்து 4 பேர் முன்னாடி 4 ஃபுல் அடிப்பேன், நான் வந்து நாளைக்கு நான் இவ்வளவு பியர் குடிப்பேன்றதுல அது கெத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கருத்தையே வந்து மாத்தணும். பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான். இவங்க அம்மா தெரிஞ்சிச்சு, என்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நீ ஏன் நடிக்கிற, நீ ஏன் என்னை கேள்வி கேட்கிற, ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். எப்படி வேணாலும் எப்படி ட்ரெஸ் போட்டுக்குவேன், நானும் குடிப்பேன், நானும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட தேவையான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூட சுதந்திரமே கிடையாது. அது நீ தேடிக்கிற அழிவு. எது வேணாலும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நம்ம உடல் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்றது இருக்கணும். இவங்க தேவையில்லாத விஷயங்களை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக சொல்லிக்கிற ஒரே பதில் ஃப்ரீடம் இல்லையா? உங்க கூடவே நீங்க பிறந்து ரத்தம் சதையுமா வளர்ந்த உறவுகள் கிடைக்காத ஒரு தீர்வு யாருன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருமா? அதை விட்டுட்டு நீங்க வந்ததுதான் திருத்தணும், நீங்க சொன்ன மாதிரி கால் கட்டு போட்டா திருந்துவானா, அது அவங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்க அந்த ஆரம்பத்திலே நீங்க அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அது ஏன் வர ஒரு பொண்ணு மேலேயே அந்த கடமையை நீங்க சாத்துறீங்க? அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். மேம் வணக்கங்க. மேம், இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தா நிறைய வேறுபாடு இருக்கும். அதில் முக்கியமாக அந்த போதை கலாச்சாரம். அப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் வந்து இந்த சிகரெட் அடிக்கதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பயந்து பண்ணாங்க. இது கெட்ட பழக்கமாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே போன பிறகு வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன், முக்கியமாக காலேஜ் படிக்கிற பசங்களாகவே இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற பசங்களாகவே இருக்கட்டும், மேம் இந்த ஒரு விஷயம் பண்ணாதான் என்னது ஒரு கெத்துன்னு எடுத்துப்பாங்க. ஒரு சிகரெட் குடிச்சா ஒரு கெத்து, தண்ணி அடிச்சா தான் கெத்து, நான் எத்தனை ஃபுல் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கலந்து இருக்குங்க மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து ஒரு ஹாபியாக பார்க்குறாங்க. ஆனால் ஹாபியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ஹாபிஸ்க்கு நிறைய வழிகள் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல வழிகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் ஹாபி கிடையாது. இந்த கருத்தை மாற்றணும். குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், போதை எடுத்துக்கிட்டாதான் அது கெத்து அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு தவறு தான். அதில் தான் ஒரு கெத்து இருக்கா? ஒரு ஆண்மகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபுல் அடிக்கிறான், எவ்வளோ பீர் அடிக்கிறான், நான் எவ்வளோ ஒரு டீமாக உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ பண்ணுறேன் பாரு, இதில் தான் என் கெத்து இருக்குன்னா அது உண்மையிலேயே ஒரு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. அதில் என்னங்க இருக்குது? அதில் ஒரு ஆண்மகன்னா தன்னுடைய குழந்தையா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அம்மாவையும், சகோதரியாகட்டும் சகோதரனாக இருக்கட்டும், உங்களை எப்படி அவங்களோட பேச்சை கேட்டு ஒரு கட்டுக்காப்பாக எப்படி வளரணுன்றதோ அதுதான் ஒரு கெத்து. அவன் கணவனாக இருந்தால் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பெற்றோர்களையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருடையும் கையேந்த விடாமல் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போறது அது கெத்து. இன்னைக்கு நான் உட்கார்ந்து 4 பேர் முன்னாடி 4 ஃபுல் அடிப்பேன், நான் வந்து நாளைக்கு நான் இவ்வளோ பியர் குடிப்பேன்றதுல அது கெத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கருத்தையே வந்து மாற்றணும். இதுதான் நான் இன்பமாக இருக்கிறது, நான் இன்னைக்கு என்னோட சுய இன்பம் தேடிக்கிறது தான் என்னும் போது அது ஒரு ஏற்றுக்கப்பட முடியாத ஒரு கருத்து. அது இதில் என்ன கெத்து இருக்குது? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸே அந்த ஆஸ்பெக்டே ஃபர்ஸ்ட் மாற்றணும். அந்த மாதிரி எதுக்கு அப்படி அவங்களுக்கு தோணுது? இதுக்கு முன்னாடி காலத்தில் நீங்கள் கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தது தான் இந்த போதை பழக்கம் இருந்தது, குடிப்பழக்கமும் இருந்தது. ஆனால் ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒரு 12வது படிக்கிற பையன் வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருந்தான்னா அந்த காலத்தில் அம்மா வந்து ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. ஒரு 4 தெருவுக்கு விரட்டி அடிப்பாங்க விளக்கு மாறலையே. ஆனால் அந்த பையன் அடி வாங்கிட்டு தெரியாமல் செஞ்சுருந்தா கூட அடுத்த தடவை அதை செய்யறதுக்கு அவன் யோசிப்பான். ஐயோ எங்கள் அம்மா அடிப்பாங்கடா, அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நான் செய்யலைன்னு அவாய்ட் பண்ணிடுவான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான். இவங்க அம்மா தெரிஞ்சிருச்சு, என்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, நீ ஏன் நடிக்கிற, நீ ஏன் என்னை கேள்வி கேட்குறேன், ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். அதை வந்து அந்த போதை வந்து இவனை டாமினேட் பண்ணுது. போதைக்கு இவன் அடிமையானதில் விட போதை வந்து அவனுக்கு டாமினேட் பண்ணும் போது இவன் வந்து தன்னோட நிலையை மறந்துடுறான், தன்னுடைய கான்சியஸை அவன் மறந்துடுறான்.
ஏன்னா அன்னைக்கு ஒரு லிமிட்ல இருந்துச்சு, எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டா எல்லாம் அளவுக்கு அதிகமாக தான் எடுத்துக்கிறாங்க. அது கன்சியூம் பண்றதே அவங்க அளவுக்கு அதிகமா பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அதான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும் மேம். இங்க ஆண் பிள்ளையும் தாண்டி பெண் பிள்ளைகளும் அது வந்து வேணும்னு சொல்லி போறாங்க. இப்போ ஆண் எந்த அளவுக்கு அப்படியே நானும் பிடிக்கிறேன், இது வந்து ஒரு பொது தானே, எல்லாரும் பொதுவான விஷயம் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெண்களும் இந்த விஷயத்துக்கு நோக்கி போறாங்க மேம். இல்லை, அதை நானுமே நிறைய பார்த்துருக்கேன். இது உண்மையிலே ஒரு கலாச்சார சீர்கேடு தான் நான் சொல்லுவேன். ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும்ங்க, யாருமே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரியே நீ எடுக்கும் போது நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்றாங்க. சுதந்திரத்தை பேசுகிறாங்க. சுதந்திரன்றது என்ன? தன்னுடைய இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணணுன்றது சுதந்திரம் கிடையாது. நான் சுதந்திரம்னா நான் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துக்குவேன், எப்படி வேணாலும் இருந்துக்குவேன், எப்படி ட்ரெஸ் போட்டுக்குவேன், நானும் குடிப்பேன், நானும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூட அது சுதந்திரமே கிடையாது. அது நீ தேடிக்கிற அழிவு. அது சுதந்திரம் எதுக்கு வாங்கி கொடுத்த, எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே ஒரு நல்ல விஷயம் தோணுதுன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல், யாருடைய தலையீடும் இல்லாமல் நம்ம விருப்பத்துக்கு செய்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு, டிஃப்ரென்ஸும் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. இதை செய்யக்கூடாது, செய்யறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து நாங்க வந்து அவன் பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது. இது 2மே அழிவு தான். நம்ம எல்லாமே ஒரு அளவோடு இருந்துட்டா எதுலையுமே நமக்கு தப்பே நடக்காதுங்க. இப்போ நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன இருக்கு அதுல? அதுக்கு அர்த்தமே இல்லையே. நான் என்னையே அழிச்சிக்கிறேன், என்னையே நான் அசிங்கப்படுத்திக்கிறேன்னு தான் அர்த்தம். அது தெரியாம ஃப்ரீடம் பத்தி தான் பேசுறாங்க. இன்றைய குழந்தைகள், இன்றைய ஜென்ரேஷன் என்ன பத்தி சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ ஃப்ரீடம் இல்லையா, நைட்டு 12 மணிக்கு வர்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லையா, நான் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இல்லையா? அது ஃப்ரீடமே கிடையாது. அது தப்புன்னு ஒரு விஷயமே மறந்துட்டாங்களா? தவறுனே, அது தவறுனே இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையில அது தவறு தான். இப்போ எதுவுமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணினா அது தவறு கிடையாது. இல்லைன்னா தப்பு. அது என்ன சொல்லிடுறாங்கன்னா, தன்னுடைய செய்யும் தவறுகளை மறைக்க ஃப்ரீடமை யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம், அப்போ எது வேணாலும் நீ பேசிடுவியா? ஃப்ரீடம்னா என்ன? அப்போ எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல, எது வேணாலும் பேசலாமா? பேச முடியாது. அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எது வேணாலும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நம்ம உடல் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்றது இருக்கணும். அது அளவோடு வாழ்ந்தா ஃப்ரீடமுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. இவங்க தேவையில்லாத விஷயங்களை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக சொல்லிக்கிற ஒரே பதில், ஃப்ரீடம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த கருத்தை மாற்றணும். நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இவங்க செய்கிற தப்புக்கு அது ஒரு காரணமாக காட்டுறாங்க. எதுக்கு அந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரிங்க் பண்ணுறதே தப்பு. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்ற கலாச்சாரத்தில் எவ்வளோ பார்த்தோம். நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசுவோம், அந்த பெத்தப்பேட்டை மேலே எவ்வளவோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதோட கேள்வி அதுதாங்க மேம். இப்போ போதைப் பொருளோட அடுத்த ஒரு ஸ்டேஜா இந்த கொக்கைன், மெத்தமைன், இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டா இருக்கு. ஆனா இந்த ஒரு பொருள் அவங்க கைக்கு எப்படி போகுது மேம்? அதை நோக்கி போன எண்ணம் எப்படி வருது? அப்ப இப்படி பார்க்கலாமா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும் போது எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எங்க அப்பா கிட்டயோ, எங்க அம்மா கிட்டயோ, எங்க அண்ணன்கிட்டயோ, இல்லை எங்க அக்கா கிட்டயோ நான் சொல்லுவேன். ஆனா இங்க இப்ப இருக்க ஒரு சூழ்நிலை முடியல. அப்ப என்னோட கஷ்டம் எப்படி சொல்ல முடியும்? என்னோட பிரச்சனை எப்படி சொல்ல முடியும்? அப்போ எனக்கு ஒரு கற்பனையான ஒரு உலகம் வேணும், கற்பனையான ஒரு விஷயம் வேணும். அப்போ நான் அங்கே சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு போதைப் பொருள் விஷயம் அவங்க நாடி போறாங்களா? அப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாம். ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அத்தை கிட்ட சொன்னாங்க, மாமா கிட்ட சொன்னாங்க, அப்பா கிட்ட சொன்னாங்க, பாட்டி கிட்ட சொன்னாங்க. இப்போவும் அதையே சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைங்களே, ஓடிட்டு இருக்காங்களே பணம் சம்பாதிக்கிற ஒரு வேகத்தில். எந்த வீட்லேயும் நீங்கள் சொல்கிறத கேட்காத உறவுகள் யாருமே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அன்னைக்கு போட்ட வரகு பொங்கல் தான் இன்னைக்கு திருப்பி வருது. அன்னைக்கு செஞ்ச திணை அரிசி தான் இன்னைக்கு சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் அதே உறவுகளை தேடுங்க. ஆனால் அன்னைக்கு மண்பானையில் செஞ்சோம், இங்கே நம்ம குக்கரில் செஞ்சுருக்கோம். இன்னைக்கும் திருப்பி மண்பானைக்கு தான் வருது. திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே பழைய சோறு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு தான் கொடுக்குறாங்க. அதை தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. அதே மாதிரி மறைந்த உறவுகளையும் தேடுங்க. அந்த உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாமே எல்லா விடைகளும் நமக்குள்ளேயே கிடைக்காதுங்க. தேடுங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்லாத உறவை சாட் ஜிபிடி கிட்ட ஏன் போறீங்க? ஏன் தெரியாத ஃபேஸ்புக் நண்பர்களை ஏன் வந்து தேடுறீங்க? ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றீங்க? உங்க கூடவே நீங்க பிறந்து ரத்தம் சதையுமா வளர்ந்த உறவுகள் கிடைக்காத ஒரு தீர்வு யாருன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருமா? இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தான் அது. அப்பப்போ போட்டு குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு உறவுகள்ன்றது உங்களை குணமாக்கும் ஒரு மருந்து. அந்த உறவுகளை தேடுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உறவுகள் இருந்தால் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் கிடையாது, ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஒரு மாயை, அந்த மாயையை தேடி போகாதீங்க.
எப்படி பாரம்பரியான உணவை இப்போ நம்ம திரும்பி சாப்பிட்றோமோ அதே மாதிரி மறைந்த பாரம்பரியமான உறவுகளை திருப்பி தேடுங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சாலே நிறைய தவறுகளை நம்ம குறைக்கலாம். அப்ப இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிச்சிட முடியும்னு சொல்றீங்களா? குறைக்கலாங்க. ஏன்னா ஒழிக்கிறதுக்கு நிறைய நம்ம இன்னும் நிறைய கஷ்டப்படணும். காந்தி சுதந்திரம் வாங்க கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்படணும். ஏன்னா இது வேறு எங்கே பரவி இருக்குன்னே நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதற்கான முயற்சிகளை எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த முயற்சி வெற்றி அடையணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையுமே. அதையெல்லாம் விட்டுட்டு தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகள்? நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம நாட்டையும் பாதுகாக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நாட்டையும் நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும். இல்லை நான் போய் இன்னைக்கு டெய்லி ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு நான் போய் நாட்டை திருத்தணும்னா முடியுமா? முடியாது. இன்றைய இளைஞர்கள் அவங்க சீரமைச்சு இந்த தெரியாத இந்த மாய விஷயத்துலலாம் ஈடுபடுறதை முதல்ல குறைச்சிக்கணும். எப்பவுமே ஒரு பேரண்ட்ஸ் பசங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, நல்ல விஷயம் தான். சில பேரண்ட்ஸே சொல்லலாம், ஆமாம் என் பையன் குடிப்பான், வாரத்துக்கு ஒரு அடி குடிப்பான், அவன் என் பையன் சிகரெட் அடிப்பான், எப்பவுமே எல்லாம் அடிக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. இது ஏத்துக்க ஆரம்பிச்சதுன்றதை விட அவங்க அந்த இடத்துல மறுப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க அதை அப்ஜெக்ட் பண்ணும் போது அதை பையன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க வேற வழி இல்லாமல் கூட நம்ம சொல்லலாம். வேற என்ன பண்ண முடியும்? நீ பண்ணாதன்னு சொன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பையன் தேவையில்லாத சில தவறான வழிகளை தேடிக்கிறான். ஸோ அதனால அவங்கள அந்த பேரண்டிங்கால என்ன நினைச்சிடுறாங்கன்னா, அவனை சொல்ற அந்த வார்த்தையை அவங்க மறுப்பை அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால அவங்க சொல்றாங்க. ஆனால் அப்படியுமே அவங்க விட்டுடக்கூடாது அதை. ஸோ ஒரு விஷயத்த தவறுன்னு தெரிஞ்சா அதை அவங்க நிறுத்துறதுக்கான வழிகளை அவங்க அதுக்கான யோசிச்சுதான் ஆகணும். அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது அந்த பொறுப்பு நாளைக்கு வரப்போற இன்னொரு பொண்ணுகிட்ட போயிடுது. அவன் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேம், அவன் பொறுப்பு இல்லாம இருக்கும், ரொம்ப குடிச்சு தனியா அழிச்சுக்கிறான் அப்படின்னா ஒரு கால் கட்டு போட சரியாயிரும்பா இப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. அது எப்படி இவங்களாலே முடியாத ஒரு விஷயம் எங்க வர ஒரு பொண்ணால எப்படி முடியும்? இந்த டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அந்த டேர்ம் நான் ரொம்ப ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்றேன். நான் அது எப்படி உங்களால நீங்க பெற்று வளர்த்த பிள்ளை 25 ஆண்டு காலம் நீங்க வளர்த்த பிள்ளை உங்க பேச்சை கேட்கறது இல்ல. என்னைக்கோ இன்னைக்கு எங்கிருந்தோ ஒரு பொண்ணு உடனே மாத்திடணும்னு நினைக்கிறீங்க. அதாவது பொண்ணால மறுவாழ் மையமா? அது புரியல. அப்போ அந்த பொண்ணோட மனசுலயே அதானே இருக்கும். இவன் 5 வருஷமா குடிச்சிட்டு இருக்கானா 10 வருஷமா குடிச்சிட்டு இருக்கானா தெரியாது. ஒரு பொண்ணுக்கு 30 வயசுலயோ அந்த ஒரு ஆண் மகனுக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுக்கு 27 26 வயசு இருக்கும். இவன் என்ன வருஷமா குடிச்சிட்டு இருக்கான், எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒரு 5 வருஷம் குடிச்சிட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த பொண்ணு வந்தானே உடனே மாறிடுவாங்களா? மாறணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்க பிள்ளைய நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்களே மாற்ற முடியல. அப்போ அந்த சுமையை இன்னொரு பொண்ணு மேல வைக்கிறீங்க. உங்களை மாத்துறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி மறுவாழ்வு மையமா வச்சு நடத்திட்டு இருக்கா, இல்ல அதுக்காக தான் அவ படைக்கப்பட்டிருக்காளா? நீங்க உங்க பிள்ளைய சீராக்கி நீங்க கரெக்டா அவனை ஒரு நல்வழிப்படுத்தி அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்ததான் திருத்தணும், நீங்க சொன்ன மாதிரி கால் கட்டு போட்டா திருந்துவானா அது அவங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்க அந்த ஆரம்பத்திலே நீங்க அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அது ஏன் வர ஒரு பொண்ணு மேலேயே அந்த கடமையே நீங்க சாத்துறீங்க? இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் போது அந்த திருமண வாழ்க்கை விவாகரத்து முடியுது. அது போய் பார்க்கலாம். பார்க்கலாம். நீங்க அதுதான் இப்போ இன்னொரு பொண்ணு வரும்போதே அந்த பொறுப்பை எடுத்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுறீங்க. நீ தான்மா அவனை திருத்தணும், அவன் குடிக்காம நீ பார்த்துக்கணும், அவன் சிகரெட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் வாழ்க்கையில எவ்வளோ எதிர்பார்த்து வந்திருப்பான். அந்த ஒரு பொண்ணுமே சில வாழ்க்கையில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கலாம். ஸோ படிப்பறி முடிச்சுட்டு சரி ஆஃபீஸ் போயிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கை இங்கேருந்து வேலைக்கு போகலாம், எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அவள் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், குழந்தை பிறந்து அவள் கரியரை பார்க்கணும், இவ்வளோ எதிர்பார்ப்புகளோட வந்திருப்பா. இல்லை சில பெண்கள் இவ்வளோ வில்லேஜ்ல இருந்து கூட கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு வந்திருப்பாங்க. சரி அவங்களோட வாழ்க்கை எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு உன் மகனை குடிச்சு நீ குடிகாரனாக்கி கொடுத்தப்ப திருத்துவதுதான் அவளுடைய வாழ்க்கையா? அதுக்காக தான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வராங்களா? அவளுக்கும் எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இருக்கும். ஸோ முதல்ல தவிர நீங்க இங்கேயே திருத்தி அனுப்புங்க. அதுக்கப்புறமா நடக்கும் போது அதை அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வாழ்க்கையை. என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மேம், இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த போதைப் பொருள் நோக்கி போறதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல எது சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு வளர்ந்த பிறகு வருமே. எல்லா பேரண்ட்ஸும் இந்த போதைப் பொருளை பத்தி ஒரு போதிய விழிப்புணர்வு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா தண்ணி அடிக்கிறத பத்தி பேசினாலும் சிகரெட் பத்தி அடிக்கிறத பத்தி பேசினாலும் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ அந்த ஒரு விஷயத்த மறைச்சு பண்றதுனாலதான் அது என்ன அது தேடி போகலாம் அப்படின்னு தோணுது. அப்போ இதாம்பா அந்த போதைப் பொருள், இதாம்பா தண்ணி, இதெல்லாம் அடிச்சா இந்த நோயெல்லாம் வரும், லைஃபே போயிடும் அப்படின்ட்டு போதிய விழிப்புணர்வை பசங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த பேரண்ட்ஸ் நம்ம அப்சல்யூட்டா சொல்ல முடியாது. இதுல நம்ம அரசாங்கமும் இருக்கட்டும், கல்வித்துறையில நம்ம முயற்சி செய்து அதையும் ஒரு சப்ஜெக்டா கூட கொண்டு வரலாம். நம்ம எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு
செக்ஷுவலே வந்து ஒரு மறைச்சு தான் பண்ணதால நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம சயின்ஸ் எஜுகேஷன்லாம் கொடுத்து ஸோ என்ன சொல்கிறது சம் ப்ரிகாஷியஸ்லாம் பண்ணி அது இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் நம்ம அவேர்னஸ் கொடுக்கும் போது சம்மோ குறையிறதுக்காக அவேர்னஸ் நிறையவே இருக்குங்களா? இருந்தும் அந்த ஜென்ரேஷன் அப்படி தானே பண்ணுறாங்க. அப்போ எங்கே தவறு நடக்குதுங்க? 2 இடத்துலையுமே நடக்குது. அதாவது குழந்தைங்களையும் அதை ஏற்றுக்கணும். எந்த அப்பா அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பா, நம்ம குழந்தை இந்த தவறை செய்யாது, நம்மளுடைய பையன் சிகரெட் பிடிக்க மாட்டான், நம்ம பையன் தண்ணி அடிக்க மாட்டான்னு அவங்க மனசில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எஜுகேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கொடுக்கலாம், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த குழந்தைகள் உன்னோட வாழ்க்கை, உன்னோட உடல் நலம் எல்லாமே பாதிப்படையும். ஃபஸ்ட்டு உன்னோட ஹெல்த்து போயிடும், அதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பும் வந்துட்டு இதால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஆனால் அவங்க மனசில் என்னென்னா நம்ம பையன் பண்ண மாட்டான்ற கருத்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சதால அவங்க அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் ஆனால் எல்லாமே அரசாங்கம் கூட இது ஒரு சப்ஜெக்டாகவும் கொண்டு வரலாம். வீட்லேயும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேங்க மேம். இப்போ யாராக இருந்தாலும் சரி மேம், இந்த அறிவுரைன்னு ஒரு விஷயத்தை வந்து அவசியம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸே பொறுமையாக உட்காந்து வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொன்னாலும், இல்லை பாடத்தில் வந்து சப்ஜெக்டாக வந்தாலும் அறிவுரை தானே ஏன் கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு படத்துக்கு போகும் போதோ இல்லை ஒரு சில காட்சிகளை பார்க்கும் போதோ அதில் ஒரு ஹீரோ வந்து ஸ்டைலாக சிகரெட் அடிச்சுட்டு வருவார், ஒரு மாசான ஒரு என்ட்ரியா அப்படியே ஸ்டைலாக வாயில் சிகரெட் வச்சுட்டு வருவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இளம் மனசுக்கு என்ன தோணும்? இதுதான் ஸ்டைல் போல, ஓ இதுதான் மாசு போல அப்படின்னு தோணுது இல்லை? அப்போ போதைப்பொருள் கலாச்சாரத்துக்கு இதுவும் வழிவகுத்துல இந்த சமுதாயமும் அப்படி பார்க்கலாமா? இல்லை, இது நான் கூட இதுக்கு முன்னாடி கூட பேசியிருப்பேன் ஒரு இன்டர்வியூவில் கூட. ஒரு ஹீரோனால இப்படி காட்டுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க அதை நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு, அப்படி ஒரு ஃபிகர் அவுட் கொடுக்குறதே நிறுத்தணும். ஒரு ஹீரோ வரும்போது கத்தியோட வர்றது, அந்த கத்தியில் 2 ரத்தம் சுட்டுறது, அவன் எதுக்காக கொலை பண்ணியிருப்பான்றது நம்ம ஆளுங்களுக்கு ஏறாது மண்டையில். ஆனால் கத்தி எடுத்துகிட்டு நடந்து வரான், அதுதான் மாஸ் என்ட்ரி. சிகரெட் பிடிச்சிட்டே நடந்து வரான், அதான் மாஸ் என்ட்ரி அப்படின்னு. ஸோ அது ஆனால் அது ஒரு மாயை உலகம். அந்த மாயை உலகத்தை இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். ரீல் அண்ட் ரியல் இது ரெண்டுமே வேற தான். இது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதா ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு. அது வந்து ஒரு சினிமா. என்ன கேட்டால் அவங்க அந்த மாதிரி எடுக்கிறதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது 100% நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அப்படி இருந்தாலுமே அதை நம்ம இல்லை, இது அது ஒரு மாயா, அது ஒரு சினிமான்றதை இவங்களும் நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும். அதே எவ்வளோ நல்ல படத்தில் வந்து ஒரு ஃபேமிலியை அந்த ஹீரோ வந்து கட்டி காப்பாற்றுறாரு, தம்பியோடைய குழந்தைய பார்த்துக்கிறாரு. ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சிகரெட் பிடிக்கிறதா காட்டணும், அப்படிலாம் காட்டணுன்றது அவசியமே கிடையாது. என்ன கேட்டால் அந்த சினிமா துறையிலுமே நான் சொல்லுவேன், நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். குழந்தைங்களை எது அஃபெக்ட் பண்ணதோ அந்த விஷயத்தில் வைலன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன்ஸ் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.